கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर नाम की पवित्र हो. இவ்வளவு நேரம் நம்ம நல்லா ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சோம். अब तक हम परमेश्वर की आराधना किए हैं. வருஷத்தின் முதல் நாள்ல इस साल के पहले दिन ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर की उपस्थिति में பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப்னால परमेश्वर की जो अभिषेक के द्वारा நல்ல ஒரு துதி ஆராதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். अच्छा एक परमेश्वर की आराधना हमें दिया है. மீண்டுமாய் और भी जीसस ट्रायम्स करके ஊழியங்கள் சார்பாக इस मिनिस्ट्री के द्वारा பார்க்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு जो நல்வாழ்த்துக்கள். देख रहे आप सारे लोगों को हैप्पी न्यू ईयर करके हम स्वागत करते हैं. இப்பொழுதும் கூட अभी நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் और भी जो ज्यादा त्याग के साथ आप बैठे हैं, இந்த ஆண்டு ये साल தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த செய்திக்கு ஊடாய் நம்ம கடந்து போக இருக்கிறோம். परमेश्वर ने जो हमें रखा है, जो वाचा का वचन है, उसकी ओर हम जाने वाले हैं. இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை ये साल जो परमेश्वर ने जो दिया है वचन, எனக்கு மிகவும் ரொம்ப விசேஷித்தமானது. मुझे बहुत ही अच्छा विशेष प्रकार का वचन है. ஏனென்றால் இந்த வார்த்தையை நான் கடந்த 7 மாதங்களாய் தியானித்துக் கொண்டு வருகிறேன். क्योंकि मैं ये 7 महीने से ये वचन के द्वारा मैं बहुत ही ज्यादा ध्यान कर रहा हूँ. இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ये जो वचन ऐसा है कि एक भी क्रिश्चियंस लोग नहीं जानते, ऐसे नहीं है. ஆனா இந்த வார்த்தையை நான் 6-7 மாதங்களாக தியானித்துக் கொண்டிருக்கும் போது 6-7 महीने से यही वचन को जब ध्यान करते समय ஆண்டவர் ஒரு சில பேரை ஆராய்ந்து பார்க்க கிருபை பாராட்டினார். परमेश्वर एक दो जन को परमेश्वर इस प्रकार के गहरे रूप से देखने के लिए भी मदद किया है. அந்த பேக்ரவுண்ட் காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது वो जो बैकग्राउंड के जो कार्य है उसको जांच कर देखते समय இந்த வசனத்தினுடைய வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. जो ये वचन का जो वीर है और भी ज्यादा मुझे समझने के लिए जो मदद किया. இந்த வார்த்தை மேல் மேலும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ये जो वचन है मुझे बहुत ही बड़ा आशीष है. அந்த வார்த்தையை தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கேட்க இருக்கிறோம். यही जो वचन है, जो वही ये जो न्यू ईयर के नए साल में आपको बताने के लिए मैं चाहता हूं. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर नाम की पवित्र हो. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். जकरिया 4 पहला वचन. இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு வாக்குத்தத்தமாய் இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்காகவும் கொடுக்க சொன்னார். परमेश्वर यही है वाचा का वचन जो परमेश्वर ने मुझे दिया है. அப்பொழுது அவர் जकरिया 4:6 அப்பொழுது அவர் तब उसने செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் मुझे उत्तर देकर कहा, जरुब्बाबेल के लिए यहोवा का यह वचन है, பலத்தினாலும் அல்ல, ना तो बल से பராக்கிரமத்தினாலும் அல்ல, और ना शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். परंतु मेरा आत्मा के द्वारा होगा, मुझे सेनाओं का यहोवा यही वचन है. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना तो बल से और ना शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். परंतु मेरे आत्मा के द्वारा होगा करके सेनाओं का यहोवा का यह वचन है. இந்த ஆண்டு 2025 ये जो साल 2025वां साल में நீங்கள் நியாயமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா காரியமும் आप लोग जो न्याय के साथ जो बैठे हैं, हर एक कार्य தேவனுடைய ஆவியினால் அது ஆகும். परमेश्वर के आत्मा के द्वारा होगा. ஆமென். आमीन. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना तो बल से और ना शक्ति से, தேவனுடைய ஆவியினால அது ஆகும். परंतु मेरे आत्मा के द्वारा होगा. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக கொடுத்தார். ये जो वचन है परमेश्वर मुझे 6-7 महीने के पहले मैंने இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ये वचन को जब ध्यान करते समय 2 நபர்களை குறித்து ஆண்டவர் என்னை உற்று நோக்க சொன்னார். 2 मनुष्य के बारे में देखने के लिए परमेश्वर ने मदद किया. ஒன்று சாலமோன், एक सोलोमन, இன்னொன்னு செருபாபேல். दूसरा एक है जरुब्बाबेल. முதலாவது சாலமோனை பற்றி ஆண்டவர் யோசிக்க சொன்னார். सबसे पहला परमेश्वर ने मुझे मदद किया सोलोमन के बारे में ध्यान करने. சாலமோனுடைய ஒரு சில காரியங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். सोलोमन के बारे में कई प्रकार के कार्य में ध्यान कर रहा था. அதே சமயம் उसी समय செருபாபேலை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். जरुब्बाबेल के बारे में भी ध्यान कर रहा था. இந்த வசனத்தினுடைய வீரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ध्यान करते समय इस वचन का जो वीर है तभी मैं जाना. எனக்கு பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग, எல்லா வருடத்தை போல இந்த வருடமும்
நீங்க நினைத்துட்டு கடந்துட்டு போகாதீங்க. हर साल के जैसे ये साल भी वैसे ही होगा ये सोचकर आगे मत बढ़ो. அநேக இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு கேட்டு உங்களுக்கு பழக்கமாய் இருக்கும். अनेक सारा वाचा का वचन को सुनकर सुनकर आपको आदत हुआ होगा. இத பாக்குற உங்களுக்காக நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். लेकिन ये जो देखने वाले आपको मैं कहता हूँ, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த செய்தி முடியற வரைக்கும் நீங்க கவனமா கேளுங்க. इसी समय ये संदेश खत्म होने तक आप ध्यान से सुनो. இந்த சகரியா 4:6 னுடைய பின்புலத்தை நாம இப்ப தியானிக்க இருக்கிறோம். ये जो सकेरिया 4:6 में जैसा लिखा है, அதுக்கப்புறம் இதே வசனத்தை திரும்பி வந்து வாசிப்போம். उसके बाद वापस से खत्म होने के पहले वापस से इसी वचन को हम ध्यान करेंगे. இந்த வசனத்தினுடைய வீரியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். इस वचन का वीर आप सारे लोग जानोगे. இந்த வார்த்தை என்னென்ன கிரியைகளை இந்த ஆண்டு நமக்கு செய்யுன்றதை நம்ம இன்னைக்கு தியானிக்க ये இருக்கிறோம். वचन क्या क्या क्रिया करेगा करके हम पढ़ने जाने वाले हैं. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்க கேளுங்க. परमेश्वर की आत्मा के द्वारा ये सारे ध्यान से सुनो. நானும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பேசுகிறேன். मैं भी परमेश्वर की जो पवित्र आत्मा के द्वारा ही ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்வார். परमेश्वर ही हमें आगे अगुवाई करेगा. நான் உறுதியா சொல்ல முடியும், मैं बहुत ही दृढ़ता से कह सकता हूँ, இந்த செய்தியை நீங்க முழுசா கேட்டதுக்கு அப்புறம் ये संदेश को पूरे रीति से आप सुनने के बाद உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். आपको एक नया प्रकार का एक अनुभव, एक ध्यान के अनुसार आप चलोगे. அதை நான் தைரியமாய் சொல்ல वो முடியும். मैं धैर्य के साथ आपको बोल सकता हूँ. இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்பதாக ये सब जाने के पहले ही நம்ம ஒரு சில காரியங்களை துரிதமாக ரிவைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கலாம். कुछ कार्य को हम वापस से ध्यान करेंगे. நம்ம இன்னைக்கு குறிப்பா हम आज இந்த வாக்குத்தத்த செய்தியில ये जो वाचा के वचन के दिन சாலமோனை குறித்தும் ஒரு பங்கு, सोलोमन के बारे में भी एक भाग, இன்னொரு இது செருபாபேலை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். दूसरा जरुब्बाबेल के बारे में भी ध्यान ரெண்டு करेंगे. பேருக்குள்ள வித்தியாசத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். दोनों के बारे में हम ध्यान करेंगे. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ये शुरुआत करने के पहले நம்ம ஒரு சில காரியங்களை துரிதமாய் பார்ப்போம். कुछ प्रकार के कार्य को भी हम देखेंगे. மோசே காலத்துக்கு அப்புறம் मूसा के जो दिन था उसके बाद யோசுவாவும் காலேபும் योशुआ और कैलेब இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி इजराइल के लोगों को चलाकर लेकर आया. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டுட்டு போறாங்க. जो कानान देश जो आशीषित किया हुआ उस देश के अंदर लेकर आया. எனக்கு பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. परमेश्वर के प्रिय लोग, யோசுவா எல்லா கோத்திரங்களுக்கும் योशुआ हर एक गोत्र के लिए இடங்களை பிரித்து கொடுக்கும்போது हर एक गोत्र को जब अलग अलग देते समय கானானிய மக்களையும் பகுதி கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். जो कानान देश में जितने भी लोग हैं उन सारे लोगों को भी इस प्रकार के कार्य के लिए जगह दिया. நீங்க யோசுவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா यूसुआ के पुस्तक को हम देखते समय இஸ்ரவேல் மக்கள் எபிரேயர்கள் इजराइल के लोग जो एब्रियू लोग हैं இடங்களை பிடிக்கும் போது इब्रानिय लोग जगह पकड़ते அந்த समय இடங்கள்ல இருந்த கானானியர்களும் பகுதி கட்டினாங்க. उस जगह पे जो कई प्रकार के भाग को उन्होंने लिए. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? முழுமையாக கானானியர்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தவில்லை. पूरे रीति से जो कानानियन लोग हैं उनको अलग नहीं किया गया था. வேத வல்லுனர்கள் சொல்லுறாங்க, कई प्रकार के लोग कहते हैं கானானிய பட்டணம் மொத்தம் 64 இருக்குதாம். जो कानानिया का जो देश है उसके अंदर 64 इस प्रकार का जगह है. அந்த 64 பட்டணங்களும் சேர்ந்ததுதான் அந்த கானான் தேசம். वो पूरा जो गांव जो है वो पूरा मिलकर ही वो कानान देश करके कहते हैं. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுங்களா? और एक मैं बताता இந்த हूँ, 64 பட்டணங்கள்ல இருக்க கானானியர்களையும் துரத்தி இந்த 64 பட்டணங்களையும் பிடித்தது யார் தெரியுங்களா? ये जो 64 जो गांव है इन सारे लोगों को भगाकर और इस देश को कब्जा कौन किया है? அவர்தான் தாவீது ராஜா. वही है दाऊद राजा. யோசுவா காலத்துல இந்த 64 பட்டணங்களும் பிடிக்கப்படல. योशुआ के जो दिन था उस समय ये सारे गांव को नहीं गया था. தாவீதுனுடைய காலத்துல தான் இந்த 64 பட்டணங்களும் பிடிக்கப்பட்டது. लेकिन दाऊद के जब दिन था उसने ही वो सारे देश को कब्जा किया है. நம்ம எல்லாருக்கும் தெரியும் हम सारे लोग जानते हैं தாவீது எப்படி கோலியாத்தை அடிச்சான். दाऊद किस प्रकार गोलियात को जय पाया. தாவீது தனக்கு சுத்தி இருந்த எல்லா பட்டணங்களையும் யுத்தம் செஞ்சு ஜெயித்தான். दाऊद उसके साथ जितने भी देश था वो सारे देश के विरोध वो खड़ा होकर युद्ध करके विजय पाया. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் தலையின் மேல இருந்தார். जो परमेश्वर की पवित्र आत्मा दाऊद के ऊपर था. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தாவீதுக்கு ஒரு வெற்றி சிறக்கிற அந்த கிருபையை கொடுத்தார். स्वर्ग और जो पृथ्वी सृष्टि किया परमेश्वर दाऊद के साथ था. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. इस प्रकार के समय पर एक प्रकार का कार्य हुआ है. தாவீது ஒரு நாள் அரண்மனையில படுத்து கொண்டிருக்கிறான். दाऊद एक दिन एक महल पे सो रहा था. நல்லா சந்தோஷமா படுத்து கொண்டிருக்கிறான். बहुत ही खुशी से वो सो रहा था.
அவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கறான், वो कुछ समय के लिए वो सोच कर देख रहा है, நான் நல்ல சந்தோஷமா அரண்மனையில இருக்கிறேன், मैं बहुत ही खुशी से महल में हूँ, நல்ல கட்டில், நல்ல ஒரு கேதுரு மரங்கள், நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். अच्छा बिस्तर, अच्छा सब कुछ अच्छा है उसके लिए, वो अच्छे से लेट रहा है. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ लेकिन परमेश्वर का जो वाचा का जो கூடாரத்தில் அல்லவோ இருக்கிறது. वो परमेश्वर के पवित्र भवन में है. அப்போ முதல்ல जो सबसे पहला தாவீதுக்கு ஒரு யோசனை வருது, दाऊद को एक प्रकार का सोच विचार आ रहा है, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும், परमेश्वर के लिए एक कलीसिया बांधना है, அதுல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கணும். वहां पर परमेश्वर की वाचा का वांदू को रखना है. நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दो, ஆண்டவர் எந்த இடத்துலயும் அவரா முன் வந்து ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லல. परमेश्वर खुद पहले आकर वो उन्हें इस प्रकार नहीं कहा कि तुम मेरे लिए परमेश्वर की भवन ஆலயத்தை बनाओ. கட்டுற பிளானே முதல்ல தோன்றினது தாவீதுக்கு தான். जो कलीसिया बांधने के लिए सबसे पहला ध्यान किसको आया है? दाऊद को आया है. அப்ப தாவீது போய் तब दाऊद ஆண்டவர் जाकर கிட்ட விண்ணப்பம் பண்றாரு, परमेश्वर के पास जाकर தேவனே நான் உமக்கு ஒரு ஆலயம் கட்ட वो வேண்டும், विनती करता है कि परमेश्वर मैं आपके लिए एक भवन बनाऊंगा, கட்டலாமா என்று கேட்டப்போ कलीसिया बांध सकता हूँ क्या? அப்ப தேவன் சொல்றாரு, तब परमेश्वर कहता है நீ என்னுடைய ஆலயத்தை கட்டலாகாது, तू मेरा कलीसिया को नहीं बांध सकता உன்னுடைய है. கரங்கள் யுத்தத்தை பார்த்தது, तेरा जो हाथ है वो इस प्रकार के युद्ध को देखा है, ரத்தத்தை பார்த்தது, कई प्रकार के खूनी को देखा है. நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. तू मेरा कलीसिया नहीं बांध सकता है. ஆனா लेकिन உன்னுடைய பிள்ளை तेरा जो संतान है என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். मेरा जो कलीसिया बांधेगा. தேவன் ஒரு வாய்ப்பை தாவீதுக்கு கொடுத்தார். परमेश्वर एक इस प्रकार का चांस दाऊद को दिया है. என்ன வாய்ப்பு தெரியுங்களா? किस प्रकार का चांस है இந்த वो? ஆலயத்தை நீ கட்ட முடியாது, ये कलीसिया तू नहीं बांध सकता है, ஆனா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா பணிமுட்டுகளும் பொக்கிஷங்களும் பொருட்களையும் வாங்குற அந்த பொறுப்பை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். कलीसिया नहीं बांध सकता, लेकिन उस कलीसिया के सारे सामान जो कुछ कार्य है उस कलीसिया बांधने के लिए, वो सारे चीजें सब कुछ सारा कार्य तेरे हाथों पे रहेगा करके. அதுக்கப்புறமா தான் தாவீது அதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி उसके बाद ही ये बहुत ही बड़ा का कला समझकर மோரியா மலையில ஒரு இடத்தை வாங்கினார். मोरिया करके जो है जगह है, वहां पर एक जगह उसने அவர் खरीदा. ராஜா, वो एक राजा है, ஓசிலே போய் இடத்தை எடுக்கலாம். वो ऐसे ही जाकर उस जगह को कब्जा कर सकता है. நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दो, தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு परमेश्वर के लिए कलीसिया बांधते समय நிறைய காசு கொடுத்து அதை மதிச்சு அந்த இடத்தை வாங்குறாரு. कई प्रकार के जो पैसे देकर उस जगह को वो कब्जा कर रहे हैं, செலவு செஞ்சு வாங்குறாரு. वो कई प्रकार के खर्चा करके वो जगह को ले रहे हैं. இன்னைக்கு நம்ம இந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? अभी कैसे किस प्रकार कहते हैं कि इंपोर्ट करते हैं कुछ चीजों को, இறக்குமதி செய்து நம்ம பொருட்களை வாங்குறது. कई चीजों को हम इंपोर्ट करते हैं. இந்த மாதிரி அன்னைக்கு மத்திய தரைக்கடல் வரையா நிறைய பொன்னையும் மரங்களையும் அவர் இறக்குமதி செஞ்சார் எருசலேமுக்கு. उस समय भी उन्होंने इसी प्रकार किया था, कई प्रकार के चीजों को दूर देश से वो लेकर आए हैं. நல்லா கவனமா கேளுங்க, अच्छे से ध्यान दो, இது ஒரு வாக்குத்தத்த செய்தி. ये एक वाचा का वचन है, நான் ஏதோ ஒரு ஹிஸ்டரி சொல்றது போல நீங்க நினைக்கலாம். एक इतिहास नहीं कह रहा हूँ. இந்த ஃபவுண்டேஷனான வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா, ये जो फाउंडेशन करके जो परमेश्वर का वचन को अगर आप सुनोगे, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ये हर एक वचन को अगर आप ध्यान से सुनोगे, இன்னைக்கு தேவன் சகரியா 4:6 மூலமா நமக்கு என்ன பேசுறாருன்றதை நம்மளால உணர முடியும். आज परमेश्वर ये जकरिया 4:6 में क्या लिखा है करके हम सुन सकते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. தாவீது இவ்வகையா எல்லா பொருட்களையும் சேமிச்சு வச்சான். दाऊद इसी प्रकार सारे चीजों को उसने रखा है. ஆலயம் கட்டுவதற்கான இடத்தை வாங்கினா, उसने कलीसिया बांधने के लिए जगह भी खरीदा, ஆலயம் கட்டுவதற்கான எல்லா பணிமுட்டுகளையும் வாங்கினா, जो कलीसिया बांधने के लिए सारे चीजों भी खरीदा उसने. இப்ப அவன் ராஜ்யபாரம் முடியுது. अभी उसका जो राज्य है, मंत्री का स्थान जो है वो खत्म हो रहा है. இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு अभी வந்திருக்கோம். बहुत ही इम्पोर्टेंट जगह पे हम जा रहे हैं. நம்ம சாலமோனை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். आज के दिन हम सोलोमन के बारे में हम ध्यान करने वाले हैं. இப்போ சாலமன் பட்டத்துக்கு வரான். अभी जो सोलोमन है वो इस स्थान पर आ रहा है. சாலமன் ஒரு இளவரசனா பிறந்தான். सोलोमन एक बहुत ही साधारण मनुष्य है. அவன் பிறந்தது ஏதோ சாதாரண ஒரு குடிசையில இல்ல. वो जो इस प्रकार जो जन्म हुआ है वो साधारण जगह है. சாலமன் பிறந்தது அரண்மனையில. सोलोमन जो है जन्म होते ही वो एक बहुत ही बड़ा महल में हुआ.
அவன் ஒரு இளவரசனா பிறந்தான். वो बहुत ही बड़ा महल में अच्छे से ஒரு पैदा हुआ। ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாய் பிறந்தான். एक राजा के घर पे जो संतान है उसी प्रकार उस पैदा हुआ। பொன் பாத்திரங்கள்ல தான் சாப்பிட்டான், பானம் பண்ணான். वो जो सोना चांदी जो बर्तन होते उसी इसमें खाना भी खाता है। அந்த ராஜரீகம் ஒரு இளவரசனுக்குரிய அந்த கம்பீரம் எல்லாம் சாலமோனுக்கு இருந்தது. जिस प्रकार के राजा का जो मान सम्मान होता है उसी प्रकार उसके संतान को भी हुआ। இப்போது அவன் ராஜாவும் ஆயிட்டான். अभी वो राजा भी हो गया है। இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, अभी उसको इस प्रकार के एक चांस मिल रहा है ஆலயம் கட்டுவதற்கான. कलीसिया बांधने के लिए। தாவீது சேர்த்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் வைத்து जो दाऊद ने जो इस प्रकार जो खरीद कर रखा सारे चीजों को रख कर அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சான். वो कलीसिया बांधकर खत्म அவனுக்கு किया। எந்த பிரச்சனையும் இல்ல. उसको कोई भी प्रकार की परेशानी नहीं है। உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, आप लोग और एक चीज जानते हो क्या? சாலமோன் அரசாண்டப்போ ஒரு யுத்தத்தையும் அவன் பார்க்கவே இல்லை. सोलोमोन जब इस प्रकार के जो कार्य करते समय एक भी युद्ध को नहीं देखा है। யுத்தத்தையே பார்க்காத ராஜா சாலமோன். वो युद्ध को देखा ही नहीं। इस प्रकार एक सोलोमन था। யுத்தம்னா என்னதுங்க? युद्ध मतलब क्या? அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்ல யுத்தம் இல்லன்னா. युद्ध नहीं है इसका मतलब ये कि उसने जिंदगी में कई प्रकार की तकलीफ ही नहीं देखा है। எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த போராட்டமும் இல்ல. कोई भी तकलीफ नहीं है, कोई भी संकट नहीं है। சந்தோஷமா அவன் ஆலயத்தை கட்டி वो முடிச்சான். खुशी से उस कलीसिया को बांधकर खत्म किया। ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டு ஒரு வார்த்தையை சொன்னான். कलीसिया बांधकर खत्म होने के बाद एक ही शब्द कहा, தேவன் என் தகப்பனாகிய தாவீதுக்கு जो परमेश्वर मेरे जो पिता दाऊद है வார்த்தையினால் சொன்னதெல்லாம் जो मुंह से बोला है हर एक शब्द को என்னுடைய கரங்களால செய்து முடித்தார். मेरे हाथों से ही वो पूर्ण किया है। இந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தது. इस प्रकार एक अच्छा कार्य हुआ। அப்புறம் அந்த ஆலயத்துல பலியிட்டாங்க. उसी प्रकार हर प्रकार के बलिदान दिए हैं कलीसिया में। இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடி வந்து सारे इजराइल के लोग वहां पर मिलकर आए, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. परमेश्वर की महिमा की। இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ये एक जगह पर होने दो। இத நான் ஏறக்குறை இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல 6 மாசமா இதை தியானிச்சிட்டு இருந்தேன். ये जो पिछले 6-7 महीने से मैं इसे और ज्यादा ध्यान कर रहा था। சாலமோன் கட்டின ஆலயம் जो सोलोमन ने जो बांधा परमेश्वर की जो कलीसिया முழுக்க தாவீது சேர்த்து வைத்திருந்த பொருட்கள்னால கட்டப்பட்டது. जो दाऊद ने जो जमा करके रखा था हर एक सारे चीजों के से ही उसने कलीसिया बांधा। மக்கள் சந்தோஷமாய் சாலமோன் கூட உதவியா இருந்தாங்க. लोग खुशी के साथ सोलोमन के साथ थे। எனக்கு பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग, நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கோம். बहुत ही मुख्य भाग में हम जा रहे हैं। நான் முன்பே சொன்னது போல इसके पहले मैंने जैसे कहा நம்ம ரெண்டு பேரை குறித்து இன்னைக்கு தியானிக்க हम இருக்கிறோம். सिर्फ 2 जन के बारे में हम ध्यान करने वाले हैं। முதலாவது சாலமோன். सबसे पहला सोलोमन। சாலமோனை குறித்து நடந்ததெல்லாம் நம்ம தியானிச்சோம். सोलोमन के बारे में हमने ध्यान किए हैं। இப்போ நம்ம अब தியானிக்க போறது செருபாபேலை குறித்து. ध्यान करने वाले जरुबाबेल के बारे में। செருபாபேல் யாரு? जरुबाबेल कौन? வேதத்தை வாசிச்ச நம்ம எல்லாருக்கும் தெரியும். जो जितने भी लोग जो परमेश्वर के वचन को पढ़े हैं वो जानते हैं। செருபாபேலும் ஒரு வகையில தாவீதுடைய வேர். जरुबाबेल भी ये जो दाऊद का एक प्रकार का एक संतान है। தாவீதுனுடைய ஒரு வகையில பிள்ளை தான். दाऊद का ही एक संतान है। அது எப்படி தாவீதோட பிள்ளையா செருபாபேல் இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, किस प्रकार वो जरुबाबेल भी संतान हो सकता है आप पूछ सकते हैं। தாவீதோட பிள்ளை சாலமோன். जो दाऊद का जो बच्चा है वो सोलोमन है। சாலமோனோட பிள்ளை ரெகோபியாம். सोलोमन का जो बच्चा है वो रेहोबियाम है। அவனோட பிள்ளைன்னு கடைசியா ஒருத்தன் வரான்ல, उसका संतान और उसके बाद उसका संतान करके जब आखिर में जो आता है செருபாபேல் காலம் வரைக்கும் வராங்களே, அதெல்லாம் கடைசியா வந்தவன் தான் செருபாபேல். जो आखिर में जो जरुबाबेल तक आ रहे हैं ना वही है जरुबाबेल। நல்லா கவனிங்க, ध्यान से सुनो। சாலமோன் பிறந்தது जो सोलोमन जन्म हुआ அரண்மனையில, वो एक बहुत ही बड़ा महल में। ஆனா செருபாபேல் பிறந்தது எங்க தெரியுங்களா? लेकिन जरुबाबेल किस जगह पर वो जन्म हुआ? அடிமைத்தனத்தின் வீடாகிய பாபிலோன்ல। वो बाबिलोन में अधर्म जगह पे ही पैदा हुआ। யூத மக்கள் எல்லாம் நேபுகாத் நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு जो போகப்பட்டாங்க. यहूदिया के जो लोग हैं बाबिलोन में इस प्रकार गुलामी बनकर जो लोग वहां थे, சிதேக்கியா அரசாண்ட நாட்கள் அது நடந்தது. सिदकिय्याह करके जब उस प्रकार के जो रूल्स करते टाइम वहां पर था। ராஜ வம்சமா இருக்கிற जो राज्य को संतान है செருபாபேல் जो जरुबाबेल அரண்மனையில பிறக்கல. वो महल में नहीं पैदा हुआ। தாவீதுனுடைய வேராய் இருக்கிற செருபாபேல் அரண்மனையில பிறக்கல. जो दाऊद का जो संतान जो है जरुबाबेल वो महल में नहीं पैदा हुआ। இந்த 70 வருடங்கள் அந்த சிறையிருப்புல இருக்கும்போது அவன் ஒரு சிறைச்சாலை கைதியின் எப்படி
வாழ்ந்திருப்பானோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் பிறக்கிறான். वो 70 साल जो इस प्रकार गुलामी के अंदर थे वहां पर ही वो पैदा हुआ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा ध्यान से. சாலமன் सोलोमन அரண்மனையில பிறந்தான். जो महल में पैदा हुआ. இளவரசன்ற ஒரு கம்பீரம் இருந்தது. बहुत ही बड़ा वो राजमंत्री के जो इस प्रकार का मान सम्मान मिलना था. ஆனா அதே தாவீதுடைய பிள்ளையாய் செருபாபேல் கருதப்பட்டாலும் அவன் ஒரு அடிமைத்தனத்துல பிறக்கிறான். लेकिन ये जो दाऊद का संतान करके जो बोलते हैं जरुब्बाबेल उसको इस प्रकार का मान सम्मान नहीं मिला. செருபாபேலுக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் இல்ல. जरुब्बाबेल को इस प्रकार के बड़ा चिन्ह नहीं है. அரண்மனை இல்ல. एक बड़ा महल नहीं है. அரசாள்றதுக்கான ஜனங்களும் கிடையாது. और कई प्रकार के लोग भी नहीं है उसे. இந்த 70 வருடங்கள் முடியத்தக்க ये जो 70 साल खत्म होने तक செருபாபேலுக்கு தேவன் ஒரு ப்ராஜெக்ட கொடுக்கிறார். जरुब्बाबेल को एक काम दे रहा है. இரண்டாவது ஆலயம் கட்டத்துக்கான दूसरा एक परमेश्वर की कलीसिया बांधने के लिए. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி செருபாபேலுக்கு வரும்போது तब इस प्रकार का एक अपॉर्चुनिटी जरुब्बाबेल को मिलते समय நம்ம பிராக்டிகலா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். हम इस प्रकार सोच सकते हैं செருபாபேலோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? जरुब्बाबेल को किस प्रकार का एक विचार हो सकता है. என் தகப்பனாகிய தாவீது मेरा जो पिता जो दाऊद है சாலமோனுக்கு सोलोमन ஆலயம் கட்டுவதற்கான எல்லா காரியங்களும் சேமித்து வைத்தான். सोलोमन परमेश्वर की कलीसिया बांधने के लिए दाऊद ने कई प्रकार की चीजें सारे चीजें वो जमा करके रखा था. சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். सोलोमन परमेश्वर की भवन को वो बांधकर खत्म किया. ஆனா நான் இப்போ ஆலயத்தை கட்ட இருக்கும்போது लेकिन मैं जो जरुब्बाबेल मैं परमेश्वर की कलीसिया बांधते समय நான் சிறையிருப்பிலிருந்து செல்கிறேன். मैं गुलामी से जा रहा हूँ. என் மக்கள் சிறையிருப்புல இருக்கிறாங்க. मेरे जो लोग है वो भी गुलामी के अंदर है. என் தேசம் அங்க அலங்கோலமாக இருக்கிறது. मेरा जो देश है वो चूर चूर है. நேபுகாத் நேச்சர்னால எருசலேம் வீதிகள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. नेबुकात नेचर की वजह से वो पूरा देश ही आग के तरफ है. மொத்த யூதேயாவே அலங்கோலமாக இருக்கிறது. पूरा यहूदिया ही पूरा इस प्रकार चूर हो गया है. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. हम इस प्रकार सोच सकते हैं. செருபாபேல் இன்னைக்கு ஆலயம் கட்டணும்னு இருக்கிறப்போ जरुब्बाबेल परमेश्वर की कलीसिया बांधते समय इस प्रकार सोचते समय அவன் கிட்ட பொண்ணு இல்ல பொக்கிஷம் இல்ல இடம் இல்ல எல்லாம் நாச மோசமா இருக்கு. उसके पास धन या संपत्ति ऐसे कोई भी प्रकार के कुछ भी नहीं है. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ ऐसे परिस्थिति में होते समय செருபாபேலோட மனநிலைமை எப்படி இருக்கும்? जरुब्बाबेल का जो मन और विचार जो है किस प्रकार होगा. அவன் கூட இருக்கிற மக்களும் காணிக்கை கொடுத்து உதவி செய்யற மனநிலைமையில இருக்கிறாங்க. उसके साथ जो लोग है वो इस प्रकार दान ऐसा कुछ देकर मदद करने के लिए कोई नहीं है. அவங்க இப்பதான் சிறையிருப்புல இருந்து வராங்க. क्योंकि वो लोग अभी वो गुलामी से बाहर आ रहे हैं. எல்லாருக்கும் அந்த அடிமைத்தனத்தின் எண்ணம் தான் இருக்கும். वो सारे लोगों को वो गुलामी का ही सोच और विचार ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 1 साल नहीं 2 साल 70 வருஷம் சிறையிருப்புல இருந்திருக்காங்க. 70 साल से वो गुलामी देश के अंदर थे. இப்ப புதுசா ஒரு தேசத்துக்கு போனது போல இருக்கு. अभी एक नया देश में गए ऐसे वो लोग महसूस कर रहे அந்த हैं. தேசம் அலங்கோலமா இருக்கு. वो जो देश है बहुत ही इधर उधर है. நல்லா இருக்கிற ஒரு நிலத்துல ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயம். अच्छा एक संपत्ति में अच्छा एक धन संपत्ति में घर बांधना बहुत ही मुश्किल है. மண்மேடாவும் அலங்கோலமா இருக்கிற ஒரு இடத்துல ஆலயத்தை கட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. एक ऐसे ही एक जगह जो है वहां पर इस प्रकार घर बांधना बहुत ही मुश्किल है. செருபாபேல் கிட்ட எதுவும் இல்ல. जरुब्बाबेल के पास कुछ भी नहीं है. சகரியா 4:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. जकरिया 4:10 में इस प्रकार लिखा है. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? क्योंकि किसी ने छोटी बातों के दिन तुच्छ जाना है. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. यहोवा अपने इन 7 आंखों के सारी पृथ्वी पर दृष्टि करके साहुल को जरुब्बाबेल के हाथ में देखोगे और आनंदित होगा. நல்லா கேளுங்க. अच्छे से ध्यान सुनो. செருபாபேலோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா जरुब्बाबेल का मन किस प्रकार था. அவனுடைய காரியங்களை அவன் அற்பமாய் எண்ணறான். उसका जो कार्य है वो बहुत ही तुच्छ समझता அவன் கிட்ட है. வெறும் மட்ட பாக்குற ஒரு தூக்கு நூல் மட்டும்தான் இருக்கு. क्योंकि उसके हाथों में एक ही जो रस्सी है. பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கான பொருளும் இல்ல பெரிய பொக்கிஷங்கள் அவங்கிட்ட இல்ல. ये बड़ा सा कलीसिया बांधने के लिए ना ही उसके पास कई प्रकार के चीजें नहीं है और कुछ भी नहीं है. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு. ऐसे परिस्थिति में होते समय परमेश्वर कहता है. பூமி எங்கும் சுத்தி பார்க்கிறேன்
சுத்தி பார்க்கிற என்னுடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். परमेश्वर का वचन इस प्रकार कहता है, यहोवा अपने इन सातों आंखों से सारी पृथ्वी पर दृष्टि करके साहुल को जरुब्बाबेल के हाथों में देखेगा और आनंदित होगा करके लिखा है. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दो. செருபாபேல் கிட்ட எதுவுமே இல்ல. जरुब्बाबेल के हाथों में कुछ भी नहीं है. ஆலயம் கட்டுவதற்கான திராணி இல்ல. जो इस प्रकार कलीसिया बांधने के लिए उसके पास कुछ भी नहीं है. செல்வம் இல்ல. कुछ धन संपत्ति பலத்த नहीं है. ஜனங்கள் இல்ல. कई प्रकार के लोग नहीं है. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா பெரிய லெவல்ல நேவல் ஆர்கிடெக்டோ இன்ஜினியர்ஸோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. हमारे भाषा में बोलना जाना है तो इस प्रकार बड़े प्रकार के जो आर्किटेक्ट या तो फिर इंजीनियरिंग कोई भी नहीं है उसके पास. இப்போதான் சிறையிருப்புல இருந்து வராங்க. अभी वो लोग गुलामी देश से बाहर आ रहे हैं. இந்த சூழ்நிலையில இருக்கிறப்போ சகரியா 4-6 மூலமாய் செருபாபேலுக்கு தேவன் என்ன பேசுறாரு தெரியுங்களா? ऐसे परिस्थिति में परमेश्वर जरुब्बाबेल से बात कर रहा है जकरिया 4:6 के द्वारा. இததான் நம்ம வாக்குத்தத்தமாய் வாசித்தோம். यही हम वाचा के वचन हम पढ़े. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். तब परमेश्वर की वचन कहता है, तब उसने मुझे उत्तर देकर कहा, जरुब्बाबेल के लिए यहोवा का यह वचन है, ना तो बल से और ना शक्ति से परंतु मेरे आत्मा के द्वारा होगा. मुझे सेना के यहोवा का यही वचन है. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दो. எப்படி காரியம் ஆகும்னு செருபாபேல் ரொம்ப யோசனையோட இருக்கிறான். कैसे कार्य होगा करके जरुब्बाबेल सोच रहा है. இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு. इतना बड़ा जो प्रोजेक्ट है वो मेरे हाथ में है. இது செய்யறதுக்கான பொருள் எங்க? लेकिन ये इस काम करने के लिए इसके सारी चीजें कहाँ है? இத நான் எப்படி செய்து முடிப்பேன்? ये काम मैं कैसे खत्म करूंगा? பல கேள்விகள் செருபாபேலுக்கு உண்டு. कई प्रकार का इस प्रकार सोच और विचार आ रहा है. சாலமோனுக்கு எல்லாம் தாவீது சேர்த்து வச்சார். सोलोमन को सारे चीजें दाऊद ने जमा எனக்கு करके எதுவுமே रखा था. இல்லன்னு செருபாபேல் लेकिन நினைச்சிருக்கலாம். मुझे कुछ भी नहीं है करके जरुब्बाबेल सोचा होगा. ஆனா ஆண்டவர் சொல்றார், लेकिन परमेश्वर कहता है, சாலமோனோ सोलोमन, நான் இப்படி நினைக்கிறேன், வேதத்துல அப்படி இல்ல. मैं इस प्रकार सोच रहा हूँ. நான் நினைக்கிறேன், मैं इस प्रकार सोच रहा हूँ. सोलोमन அவனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆலயத்தை கட்டியிருக்கலாம். उसके बल और उसके शक्ति से वो कलीसिया बांधा होगा. அவனுடைய தகப்பனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆலயத்தை கட்டியிருக்கலாம். उसके पिता का जो शक्ति और पिता का जो बल से वो कलीसिया बांधा होगा. ஆனா இப்போ செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், लेकिन अभी जरुब्बाबेल को देखकर परमेश्वर कहता है, அவர்களுடைய பலத்தை காட்டிலும் उसके बल के से भी ज्यादा, அவர்களுடைய பராக்கிரமத்தை காட்டிலும், उनकी शक्ति से भी ज्यादा, செருபாபேலே जरुब्बाबेल, நான் உன்னை கொண்டு இந்த இரண்டாவது ஆலயத்தை கட்ட வல்லவராய் இருக்கிறேன், என்னால ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. मेरे बल और मेरे शक्ति के द्वारा मैं तुझसे ये दूसरा समय ये कलीसिया बांधूंगा करके परमेश्वर कहता है. 2025 முதல் நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நல்லா கவனமா கேளுங்க. ये नए साल में पहले दिन जो परमेश्वर के वचन को जो सुन रहे हैं बहुत ही ध्यान से सुनो. நீங்க உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் காரியத்தை செய்ய பாக்குறீங்க. आप लोग आपके बल और आपके शक्ति के द्वारा कई काम करने की कोशिश कर रहे हैं. முதல் நாள்ல இன்னைக்கு தேவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. पहले दिन परमेश्वर के हाथों में सब कुछ सौंप कर दो. செருபாபேல் கிட்ட வெறும் தூக்கு நூல் தான் இருந்தது. जरुब्बाबेल के पास सिर्फ एक ही रस्सी था, வேற எதுவுமே இல்ல. और कुछ भी नहीं है. அவன் டோட்டலா ஆண்டவர் கிட்ட சரண்டர் பண்ணான். वो पूरे रीति से परमेश्वर के हाथ में सौंप दिया. நடந்தது என்ன தெரியுங்களா? क्या हुआ? அவன் இரண்டாவது ஆலயத்தை கட்டி முடித்தான். वो दूसरा परमेश्वर के कलीसिया बांधकर खत्म किया. வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. परमेश्वर के वचन अच्छे रीति से लिखा है. ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். हागाई 2:9 इस प्रकार लिखा है, इस भवन की पिछली महिमा इसलिए पहली महिमा से बड़ी होगी. सेनाओं का यहोवा का यह वचन है. நல்லா கவனிங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், சாலமோன் கட்டின அந்த முதல் ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் भवन की पिछली महिमा इसकी पहली महिमा से भी बड़ी होगी. செருபாபேல் கட்டின இந்த இரண்டாவது ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். जरुब्बाबेल का जो परमेश्वर जो कलीसिया बांधा है वो उसमें बहुत ही ज्यादा महिमा होगा करके लिखा है. அதுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்கிறார். और उसमें इस प्रकार लिखा है कि इस स्थान में मैं शांति दूंगा.
சமாதான காரணர் யாருங்க? शांति का कारण कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுங்களா? मैं आपको एक कहता हूँ, சாலமன் கட்டின ஆலயம், सोलोमन ने जो बांधा परमेश्वर की कलीसिया को, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கட்டப்பட்ட ஆலயம், वो बल और उसके शक्ति के द्वारा जो बांधा है, நேபுகாத் நேச்சார்னால இடித்து ஒண்ணில்லாம ஆக்கப்பட்டுடுச்சு. नेबुगात नेचा के द्वारा वो पूरा नाश कर दिया है। கர்த்தருடைய ஆவியை கொண்டு செருபாபேல் கட்டின இந்த இரண்டாவது ஆலயத்தில் जो परमेश्वर के द्वारा जो इस प्रकार जो दूसरा व भार इस प्रकार के परमेश्वर की कलीसिया को வானத்தையும் बांधा है, பூமியும் உண்டாக்கின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஊழியம் जो செய்திருக்கிறார். स्वर्ग और जो पृथ्वी को जो सृष्टि किया परमेश्वर के, उसके बल और उसके शक्ति के द्वारा परमेश्वर के कलीसिया को बांधने के लिए मदद किया। இதுக்கு என்னங்க அர்த்தம்? தேவனே இறங்கி வந்து அதை அங்கீகரித்திருக்கிறார். इसका अर्थ क्या है? परमेश्वर खुद आकर उसे अंगीकार किया है। அங்க உலாவி இருக்கிறார், परमेश्वर वहां पर मंडराया है, உட்பிரவேசித்திருக்கிறார். परमेश्वर वहां पर गया है। பாருங்க, செருபாபேல் கிட்ட எதுவுமே இல்ல. जरुब्बाबेल के पास कुछ नहीं था, அவன் ஆண்டவரை சார்ந்து இருந்தான். वो परमेश्वर के ऊपर ही भरोसा रखा கர்த்தருடைய था, வார்த்தை மேல நம்பிக்கையா இருந்தான். परमेश्वर की वचन में भरोसा रखा। தேவன் செருபாபேலை கொண்டு ஆலயத்தை கட்டி முடித்தார். परमेश्वर जरुब्बाबेल के द्वारा परमेश्वर की कलीसिया को बांधा। செருபாபேலின் தேவன் நம் தேவன். जरुब्बाबेल का जो परमेश्वर है वही हमारा परमेश्वर है। செருபாபேலின் தேவன் நம் தேவன். जरुब्बाबेल का परमेश्वर हमारा परमेश्वर है। செய்தி முடிக்க போறேன், கவனமா கேளுங்க. संदेश अभी खत्म होने वाला है, இதுல ध्यान இருந்து நம்ம से இன்னைக்கு सुनो। தெரிந்துக்கிறது என்ன தெரியுங்களா? अब तक हम क्या हैं इसमें पढ़ना है? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுறாரு? परमेश्वर हमसे क्या बात कर இந்த रहा है? வாக்குத்தத்த செய்தி மூலமா என்ன நம்ம கூட ஆண்டவர் ये பேசுறாரு? वाचा के वचन के द्वारा परमेश्वर हमसे क्या बात कर रहा है? இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நான் 40 நாட்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்த, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அந்த கணக்கு பிரகாரம். ये जो वाचा का वचन के लिए 40 दिन के उपवास भी मैंने किया। ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். परमेश्वर कई प्रकार का प्रकट भी किया मुझे। இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு சில பேர் ये संदेश को जो देख रहे हैं कोई एक लोग நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்ல வாங்கி கொண்டு कई प्रकार का जो क्रेडिट कार्ड में कई प्रकार के कर्ज के अंदर அந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு वो கொண்டிருக்கிறீங்க. जो क्रेडिट कार्ड के कर्ज के अंदर डूबे हैं और उसके पैसे नहीं चुका पा रहे हैं। நிறைய லோன்ஸ்ல அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. कई प्रकार के लोन कई प्रकार के कर्ज में भी डूबे हैं। உங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எப்படியாவது மாசம் மாசம் இஎம்ஐ கட்டலான்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்க. हर एक महीना कैसे न कैसे किधर से भी पैसे देकर इसे खत्म करेंगे करके हम सोच रहे हैं। எப்படியாவது இந்த கிரெடிட் கார்டுல இருந்து வெளியே வரலாம்னு முயற்சி பண்றீங்க. ஆனா வருடங்கள் தான் கடந்து போகுது. कोई ना कोई रास्ते से इस क्रेडिट कार्ड के बाहर निकलूंगा करके आप सोच रहे हैं, இந்த கிரெடிட் கார்டுல இருந்து உங்களால மீண்டு வர முடியல. लेकिन इस कर्ज के बाहर नहीं आ पा रहे हैं। வெறும் இஎம்ஐ தான் கட்டி கொண்டு வரீங்க. सिर्फ आप लोग EMI ही भर रहे हैं। தேவன் உங்களை பார்த்து தான் எனக்கு பிரியமானவர்களே சொல்லுங்க. परमेश्वर आपको देख के ही कह रहा है। இவ்வளவு நாள் நீங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முயற்சி பண்ணி अब பார்த்துட்டீங்க. तक आपके बल और आपके शक्ति के द्वारा आपने किया होगा। அருமையான சகோதரனே, परमेश्वर के जो भाई சகோதரி, जो बहन, உன்னை குறித்து தான் தேவன் பேசுறார். आपके बारे में ही परमेश्वर बात कर रहा இந்த है। வேளையில ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு अभी परमेश्वर की उपस्थिति में घुटने टेक कर இனிமே கிரெடிட் கார்டு எதுவும் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து अब मैं इस प्रकार का जो क्रेडिट कार्ड है मैं नहीं लूंगा करके इस प्रकार இன்னைக்கு ठान இந்த लो। சூழ்நிலை என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க அவர்கிட்ட முறையிடுங்க. आज इसी समय परमेश्वर मुझे इस जो क्रेडिट कार्ड के जो लोन में फंसा हूँ इसमें से बचाव करके प्रार्थना நான் करो। சொல்றேன், இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள உங்க கிரெடிட் கார்டு தீர்க்கப்படும். मैं कहता हूँ कि इस जनवरी खत्म होने तक परमेश्वर से आपको बाहर लेकर आएगा। உங்களுடைய பலத்தினால பராக்கிரமத்தினால வருஷங்கள் தோறும் நீங்க இஎம்ஐ தான் கட்டிட்டு இருந்தீங்க. आपके बल और आपके शक्ति से आप लोग आपके इसके EMI ही भर रहे थे, ஆனா தேவன் இப்போது சொல்றார், लेकिन परमेश्वर आज कहता है அவருடைய ஆவியினால उसकी உங்களுடைய இந்த आत्मा के கிரெடிட் द्वारा கார்டு அடைக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி परमेश्वर की தேவனை आत्मा के மகிமைப்படுத்துங்க. द्वारा सारे क्रेडिट कार्ड को चुकाने के लिए परमेश्वर रास्ता தேவனால खोलेगा। எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ होगा। குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு पर परिवार में सिर्फ एक ही जन उद्धार पाए हैं। மறைமுகமாய் கிறிஸ்தவர்களாய் ஒரு சில பேர் இருக்கிறீங்க. जो कई लोग जो नहीं जानते, कई लोगों को नहीं पता है कि ये मसीह के लोग हैं। இவ்வளவு நேரம் நீங்க ஆன மட்டும் ஜெபித்து அவங்க கிட்ட என்னென்னமோ முறையாடி பேசி பார்த்திருக்கிறீங்க. कई लोग कई प्रकार के जो बातें भी बात உங்க करके குடும்பத்துல आपने யாரும் खत्म- ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியல. आपके घर के अंदर कोई ஆனா भी, தேவன் இப்போது வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर के वचन कहता है என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். मेरे आत्मा से सब कुछ होगा करके परमेश्वर कहता அவருடைய है। ஆவியினாலே இந்த ஆண்டு 2025 நீங்க குடும்பமாய் சபைக்கு வருவீர்கள். ये नए साल 2025वां साल में आप पूरे परिवार के साथ कलीसिया में आएंगे। உங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. आपके परिवार में सारे लोग उद्धार पाएंगे।
அநேகர் சபை கட்டி கொண்டிருக்கிறீங்க, अनेक लोग इस प्रकार कलीसिया बांध रहे பல हैं, வருடங்களாய் கட்டி கொண்டிருக்கீங்க. कई सालों से आप बांध रहे हैं. நீங்களே நினைப்பீங்க आप लोग खुद सोचा உங்களுக்கு होगा பக்கத்துல இருக்கிறவெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு போறாங்க, अब जो बाजू के लोग हैं वो बहुत ही बड़ा बढ़ोतरी है. உங்களுக்கு கிருபை இருக்கு, தாளந்து இருக்கு, आपको इस प्रकार की करुणा है और कई प्रकार की அபிஷேகம் இருக்கு, காலிங் இருக்கு. परमेश्वर की अभिषेक है और कई प्रकार के, ஆனா ஆலயம் கட்டி முடிக்க முடியலையேன்னு நீங்க கவலைப்பட்டு लेकिन கொண்டிருக்கிறீங்க. कलीसिया बांध कर खत्म नहीं कर पा रहा हूँ करके सोच रहे हैं. செருபாபேலின் தேவன் நம் தேவன். जो जरुब्बाबेल का परमेश्वर है वो செருபாபேல் मेरा எப்படி परमेश्वर இரண்டாவது है. ஆலயத்தை கட்டினானோ जिस प्रकार जरुब्बाबेल दूसरा कलीसिया बांध कर खत्म किया, அதுல எப்படி இயேசு கிறிஸ்துவே உட்பிரவேசித்தாரோ उसमें कैसे परमेश्वर खुद अंदर गया करके लिखा அதே है, போல இந்த ஆண்டு उसी प्रकार यही साल முடிவதற்குள்ளாக खत्म होने के पहले ही தொடக்கப்பட்டு முடிக்காம இருக்கிற எல்லா ஆலயங்களும் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. जो कलीसिया है जो शुरुआत किए लेकिन खत्म नहीं कर पा रहे हैं, सारे कार्य को परमेश्वर खत्म करके देगा. பல வருடங்களாய் சாவுக்கு ஏதுவான நோய்களுக்காக மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கிற, மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரியே, कई सालों से कई प्रकार की दवाई आपके जो बीमारी के लिए आप ले रहे हैं दवाई, தேவன் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். परमेश्वर आपको देख के कह रहा है, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, बल से नहीं और ना शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். परंतु मेरे आत्मा के द्वारा ये होगा करके परमेश्वर कहता தேவனுடைய है. ஆவியானவர் परमेश्वर जो आत्मा के द्वारा வல்லமையாய் இறங்கி वो सामर्थ के साथ उतर के आकर உங்களுடைய எல்லா அந்த மரண படுக்கைகளை எல்லாம் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போதே மாற்றுகிறார். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. आपके सारे मृत्यु के बंधन को तोड़कर परमेश्वर आपको पूरे रीति से चंगाई करेगा. ஷதரல பஹத்துரி அந்தரலதரபு ரிஹந்தரலதரபு. ஆண்டவரே சோதனையா, परमेश्वर आपको धन्यवाद करते हैं. பல வருடங்களாய் कई सालों से கல்யாணம் ஆகி शादी होकर குழந்தை இல்லாமல் लेकिन बच्चे नहीं है, அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற தம்பதியினரே, जो अद्भुत कार्य के लिए इस प्रकार कई दिनों से कई सालों से आप बैठे உங்களுடைய हैं. விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார். आपके विनंती की आवाज को परमेश्वर ने सुना. உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார். आपको विनंती की आवाज को परमेश्वर ने सुना. மனதுருகி वो धरस खाकर ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். आपको गर्भ के फल को परमेश्वर आशीष करके देगा. தேவனுடைய ஆவியினாலே அது ஆகும். परमेश्वरी आत्मा के द्वारा होगा, உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, आपके बल आपके शक्ति से नहीं, தேவனுடைய ஆவியினாலும் கிருபையினாலும் அது ஆகும். परंतु परमेश्वर की आत्मा के द्वारा होगा. ஷதரலதரபு. செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வந்தான், जरुब्बाबेल एक पत्थर को लेकर आया, அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் சொன்னார்கள். उसे करुणा होगा करके सारे लोग ने कहा. இப்போதும் கூட अभी எனக்கு பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय இந்த लोग, செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் ये சொல்லுகிறார். संदेश को जो सुन रहे हैं परमेश्वर आपको देख के कहता है, உங்களால எதெல்லாம் முடியாம போச்சோ, आपसे जो कुछ नहीं हो सकता है, உங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நீங்க முயற்சி பண்ணி நீங்க தோல்வியா இருக்கிறீங்களே, आपके बल और आपके शक्ति के द्वारा वो सारे कार्य को आपने करके देखा है लेकिन असफल हो गया है. அதை தேவன் பார்த்திருக்கிறார். परमेश्वर सारे चीजों को देखता இந்த है. 2025ல ये 2025वां साल में உங்களால முடியாதுன்னு இதுவரைக்கும் கைவிடப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்டுகளையும் தேவன் திரும்பி கொடுத்து அதை ஆகும் என்று முடித்து கொடுப்பார். आपसे जो कुछ प्रोजेक्ट नहीं हो सकता है वो सारे प्रोजेक्ट को परमेश्वर उसके हाथों में लेकर वो सारे प्रोजेक्ट को करके देगा. ஷதரல பஹத்துரி அந்தரலதரபு. ஜெபிங்க பிரதர், प्रार्थना करो சிஸ்டர், बहन, आप இத प्रार्थना பார்த்து करो. கொண்டிருக்கிறவங்களே, जो देख रहे हैं आप प्रार्थना करो, விசுவாசமாய் ஜெபிங்க. विश्वास के साथ प्रार्थना करो. நீங்க எந்தெந்த காரியங்கள்ல இருக்கிறீங்கன்னு தேவனுக்கு தான் தெரியும், आज உங்களுக்கு जो தெரியும். कार्य जो परिस्थिति में है परमेश्वर जानता है. பலத்தினாலும் அல்ல, बल से नहीं, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना उसकी शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். परंतु मेरे आत्मा के द्वारा होगा. ஏனென்றால் அவர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். क्योंकि वो परमेश्वर उसके खून बहाकर आपको लिया है. அன்னைக்கு மரியாள் उस दिन मरिया தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை उसने एक अच्छा बाग को चुनी है, தேர்ந்தெடுத்தார். उसने चुना. தேவையானது ஒன்றே. हमें जो एक ही चीज की जरूरत है, இந்த உலகத்துல நமக்கு தேவையானது ஒன்றுதான். इस संसार में एक ही चीज की जरूरत है.
கிறிஸ்து இயேசு தான் நம்மளுடைய பங்கு. सिर्फ मसीह यीशु मसीह ही एक ही भाग है. இந்த வருடத்துல ये साल में கிறிஸ்து இயேசுவை உங்களுடைய பங்காய் நீங்க எல்லா விஷயத்திலும் வைத்திருந்தீங்கன்னா, मसीह को ही हर एक भाग में अगर आप रखोगे तो நீங்க நியாயத்துல எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் அது ஆகும். தேவன் நிறைவேற்றுவார். आप जो जो चीजों में न्याय के लिए आप बैठे हैं, उस सारे चीजों में परमेश्वर आपको न्याय करेगा. ஷதரலபஹத்துரியாந்தரலதரபோ. आमीन जीसस हालेलुया. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இறுதியாக சொல்லுவோம், என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, परमेश्वर पवित्र नाम, நசரனாகிய இயேசுவின் நாமத்தால் நம்ம சமூகத்துல வரோம். नाजरत यीशु मसीह के नाम से आपके उपस्थिति में आ रहे हैं. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. ये आशीष किया हुआ इस दिन के लिए आपको धन्यवाद. இவ்வளோ நேரம் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்க கிருபை பாராட்டினீங்களே, நன்றி. ये वाचा का वचन को सुनने के लिए परमेश्वर आपने करुणा दी है, इसलिए आपको धन्यवाद करते हैं. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, हमारे बल से नहीं, हमारे शक्ति से नहीं, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று परंतु आपके आत्मा के द्वारा होगा करके நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. मैं विश्वास करता हूँ. ஆண்டவரே இந்த செய்தி, ये जो संदेश, இந்த செய்தியை யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ, ये संदेश जितने भी लोग ने सुना है, அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, वो कोई भी परिस्थिति में हो, ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் ஆவியானவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன். परमेश्वर वापस मुझे इस प्रकार की இத்தனை ஆண்டுகளாய் इतने सालों से உங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் आपके बल और आपके शक्ति से நீங்க தொடங்கி आपने जो शुरुआत की है, முடிக்க முடியாம இருக்கிற எந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும், जो खत्म नहीं कर पा रहे कोई भी प्रोजेक्ट्स हो, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். मैं यीशु मसीह के नाम से मैं इस இந்த प्रकार बोल रहा हूं। 2025ல ये 2025वां साल में தேவனுடைய ஆவியினால परमेश्वर की आत्मा के द्वारा அந்த முடிக்க முடியாம நிலுவையில இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நடந்து முடியும். जो जो प्रोजेक्ट्स खत्म नहीं हुआ, सारे प्रोजेक्ट्स அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். वो आपको बहुत ही उपयोग होगा. இது மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். इसके द्वारा परमेश्वर महिमा होगा. பலத்தினாலும் அல்ல, बल से नहीं, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना शक्ति से, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று परंतु परमेश्वर की आत्मा के द्वारा होगा. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். सेनाओं का यहोवा कहता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो. சகல விதமான துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். सारा स्तुति महिमा आदर सब कुछ परमेश्वर यीशु मसीह को हो. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. आमेन. ஆமென். आमेन. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. आमेन. ஆமென். ஆமென். आमेन.